العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب عليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. صدق الله العلي العظيم. சர்வ போலும் சர்வ சக்தியும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து போசித்து பாதுகாத்து கொண்டிருக்கும்படியான ஏகநாயன் இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவிற்கே உரியது. ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறையினை இவ்வையகத்திலே முழுமையாக எடுத்து நடந்த அன்னாரது உத்தம சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்த தாபிஊன், அந்த தாபியூன்களை துயர்ந்த தபஉ தாபிஈன் மற்றும் முஃமின்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி, புனித ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹு தாலாவுடைய ஒரு கடமை, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அன்பு நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பின் மூலமாக எங்களிடமிருந்து எதிர்பார்க்கும் அந்த உயர்ந்த தக்வாவை முதலில் ஞாபகமூட்டியவனாக, அந்த தக்வாவுடைய வாழ்க்கையை அடியேனும் கடைபிடிக்க, தாங்களும் கடைபிடிக்க முதலில் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு அருளியிருக்கக்கூடிய எமது புனித தீனுல் இஸ்லாத்தை 5 பெரும் கடமைகளின் மீது நிறுவியிருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாத் வ ஸௌமி ரமலான் வ ஹஜ்ஜில் பைத் லிமன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். இந்த 5 விடயங்களின் மீதும் எமது இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கின்றது. இதை நாம் நமது குர்ஆன் மதரசாவுடைய காலத்திலிருந்து அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். அர்கானுல் இஸ்லாம், இஸ்லாத்தின் தூண்கள் 5 என்றும், அர்கானுல் ஈமான், ஈமானின் தூண்கள் 6 என்றும், இதுபோன்று கலிமாக்கள் 5 என்றும், இவ்வாறாக அடிப்படையான விடயங்கள் எமக்கு போதிக்கப்பட்டிருக்கின்றன. போதிக்கப்பட வேண்டிய அதிமுக்கியமான விடயங்கள். சகோதரர்களே, மேலானவர்களே, இந்த அர்கானுல் இஸ்லாம் என்ற இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்களாக உள்ள இந்த 5 கடமைகள், கலிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ் என்ற இந்த 5 கடமைகளில் யாரெல்லாம் கலிமா சொல்லி ஈமான் உள்ளவர்களாக ஆகிவிட்டார்களோ, இஸ்லாத்திலே பிரவேசித்து விட்டார்களோ, அவர்களில் யாருக்கெல்லாம் இந்த கடமைகள் விதியாக்கப்பட்டு விடுமோ, அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த கடமைகளை உலகத்தில் வாழும் காலம் நிறைவேற்றியே ஆக வேண்டும். இது விடயத்திலே
மார்க்கம் அனுமதித்த சில சலுகைகளை தவிர தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு சலுகையும் யாருக்கும் கிடையாது. ஏனென்றால் இவை இஸ்லாத்தின் புன்யாத், அடிப்படை. இந்த அடிப்படையை அவர் மேற்கொள்ளும் போதுதான், கடைபிடிக்கும் போதுதான் அவர் ஒரு உண்மை முஸ்லிமாக அவர் உலகத்திலே கருதப்படுவார், மறுமையிலும் கருதப்படுவார். அந்த வகையிலே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கலிமாவுடைய ஈமானுடைய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய கடமைகளில் தொழுகையையும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். ரமலானுடைய மாதம் வந்தால் அதிலே நாம் ஃபர்லான நோன்பையும் நோக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அடுத்து ஒரு கடமை தான் நம்மில் வசதி படைத்தவர்களுக்கு விதியாக கூடிய கடமையாக கூடிய ஜகாத்துடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, மேலானவர்களே, எவ்வாறு தொழுகை இஸ்லாத்தின் 50 கடமைகளில் ஒரு கடமையோ, நோன்பு அது போன்று 50 கடமைகளில் ஒரு கடமையோ, இது போன்றுதான் இந்த ஜகாத் என்பதும் 50 கடமைகளில் ஒரு முக்கிய கடமை. ஆனால் வித்தியாசம் என்னவென்றால், தொழுகை எனும் போது அது பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு முஸ்லிமான ஆணின் பெண்ணும் கடமையாக கூடிய ஒரு கடமை. நோன்பை பொறுத்தவரையிலே அதை நோட்பதற்கு சக்தி உள்ள ஒவ்வொருவரின் மீதும் அதுவும் கடமையாக கூடிய ஒரு கடமை. ஜகாத்தை பொறுத்தவரையிலே இவை போன்று எல்லோரின் மீதும் கடமையாக கூடிய ஒரு கடமை அல்ல. இந்த ஜகாத்தை நிறைவேற்றுவதற்கு யாருக்கெல்லாம் அதற்குரிய வசதி இருக்கின்றதோ, அந்த நிசாப் என்று சொல்லக்கூடிய ஜகாத் கொடுக்க வேண்டிய அந்த பொருட்களிலே அளவை அடைந்து, அது சில பொருட்களில் ஒரு வருடம் பூர்த்தியாக தன்னகத்தே இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. சில போது அது ஒரு பருவ காலத்தோடு கடமையாக கூடிய கடமையாக இருக்கும். எவ்வாறாயினும் அப்படியாக அது கடமையாகும் போது கடமையாக கூடிய ஒரு கடமை தான் ஜகாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அன்பார்ந்த சகோதரர்களே, ஜகாத் என்பது 6 வகையான பொருட்களிலே கடமையாக கூடிய ஒரு கடமைதான் ஜகாத். இந்த 6 வகை பொருட்களையும் விரிவாக கூற போனால் 12 பொருட்கள் ஜகாத் கடமையாக கூடிய பொருட்களாக இருக்கும். மார்க்கத்தின் அடிப்படையான விடயங்களை நாம் அறிந்து கொள்வது மிக அவசியம். அதனால் இந்த விடயங்களை நன்றாக, எங்களில் சிலருக்கு இந்த ஜகாத் கடமை இல்லாதவர்களும் நாங்கள் இந்த இடத்திலே இருக்கலாம். ஆனால் மார்க்கத்தின் ஒரு அடிப்படை விடயம் என்பதனால் இதை எல்லோரும் தெரிந்திருப்பது என்பது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக ஜகாத் எனும்போது நாம் அறிந்திருப்பது, ஒன்றோ பணம், அதிலே ஜகாத் கடமையாகும். இரண்டாவது, விவசாயம் செய்தால் நெல்லிலே ஜகாத் கடமையாகும். அடுத்ததாக, வியாபாரிகள் வியாபார பொருளிலே ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் அறிந்திருக்கின்றோம். இவைகளிலும் ஜகாத் கடமையாகும். பிரதானமாக 6 வகை பொருட்கள் என்று சொல்லும் போது, ஒன்று தங்கம் வெள்ளி, இரண்டாவது பணம், மூன்றாவது விவசாய விளைபொருட்கள், நான்காவது வியாபார பொருட்கள், ஐந்தாவது கால்நடை, ஆறாவது புதையல் கனிமம். இந்த 6 வகை பொருட்களிலே 12 பொருட்கள் சம்பந்தப்படும். ஒன்று தங்கம், இரண்டாவது வெள்ளி, மூன்றாவதாக பணம், நான்காவதாக விவசாய விளைபொருட்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே
ஒவ்வொரு நாட்டினதும் பிரதேசத்தினதும் பிரதான உணவாக உட்கொள்ளப்படக்கூடிய தானியம் எங்களுடைய நாட்டை பொறுத்த வரையிலே நெல் அரிசியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதே போன்றுதான் விவசாய விளைபொருட்களிலே சேர்ந்தவைதான் பேரித்தம்பழம், திராட்சை பழம். இவைகள் பிரதான உணவுப் பொருட்களாக இல்லாவிட்டாலும் ஜகாத் கடமையாக கூடிய பிரதான பொருட்களில் 2 பொருட்களாக இருக்கின்றன, பேரித்தம்பழமும் திராட்சை பழமும். அடுத்ததாக வியாபார பொருட்கள். கால்நடை என்னும் போது ஆடு, மாடு, ஒட்டகை இந்த 3 பிராணிகளும் கால்நடைகளிலே சேரும். இதே போன்றுதான் பழங்காலத்திலே புதைத்து வைக்கப்பட்ட தங்கமோ வெள்ளியோ பணமோ ஒருவருக்கு பெற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் புதையலாக, அந்த புதையலிலே உடனடியாக ஜகாத் கடமையாகிவிடும். அடுத்ததாக கனிமம் என்று சொல்லக்கூடிய கனிப்பொருட்கள். அந்த கனிப்பொருட்களிலே தங்கமும் வெள்ளியும் ஒருவருக்கு கனிப்பொருளாக பெற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் அதிலும் ஜகாத் கடமையாகும். இந்த 12 பொருட்களை தவிர வேறு எந்த பொருளிலும் ஜகாத் கடமையாக மாட்டாது. சகோதரி மேலானவர்களே, இந்த 12 பொருட்களிலும் நமது நாட்டிலே பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய பொருட்கள் என்றால் அதிகமாக என்றால் 7 பொருட்கள் மட்டும்தான். அதிலும் தங்கம் வெள்ளி என்பதும் மிக குறைவாகவே ஜகாத் கடமையாக கூடிய விதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதையும் சேர்த்து கொண்டால் மொத்தமாக 7 பொருட்கள் தான். தங்கம் வெள்ளி, அடுத்ததாக பணம், அடுத்ததாக தானியத்திலே விவசாய விளைபொருட்களிலே நெல், அடுத்ததாக வியாபார பொருள், கால்நடைகளிலே ஆடு மாடு 2 மட்டும். ஒட்டகை என்பது நமது நாட்டிலே கிடையாது. இதை தவிர்த்து புதையலும் கிடையாது, கனிப்பொருட்களும் கிடையாது, பேரித்தம்பழமும் கிடையாது, திராட்சை பழமும் கிடையாது. ஆக 7 பொருட்கள் தான் நமது நாட்டிலே ஜகாத்துக்காக பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய பொருட்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. சகோதரர்களே, இதிலே யார் எந்த பொருளை பெற்றிருக்கின்றாரோ அந்த பொருளிலே அவருக்கான அளவு மார்க்கத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த அளவை அவர் அடையும் போது அதற்குரிய ஜகாத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும். தங்கத்தை பொறுத்த வரையிலே 85 கிராம் தங்கம் ஒருவரிடத்திலே பாவனை தங்கமாக இல்லாமல், நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், பாவனை தங்கத்துக்கு அது எந்நேரமும் பாவிக்கக்கூடிய பாவனை தங்கமாக இல்லாவிட்டாலும், சில போது பாவிக்கப்படக்கூடிய பாவனை தங்கமாக இருந்தாலும் கூட அதுவும் பாவனை தங்கத்திலே சேர்ந்தது. அவ்வாறான பாவனைக்குரிய தங்கம் அல்லாமல் ஒருவர் சேகரிப்பாக 85 கிராம் அல்லது அதற்கு மேற்பட்ட தங்கத்தை வைத்திருக்கின்றார் என்றால் அந்த தங்கத்திலே ஜகாத் கடமையாகும். இதே போன்றுதான் வெள்ளியை பொறுத்த வரையிலும் பாவனைக்குரிய வெள்ளியாக இல்லாமல் ஒருவர் தங்கரிகமாக சேமிப்பாக வெள்ளியை 595 கிராம் அல்லது அதற்கு மேற்பட்ட அளவை வைத்திருந்தால் அவருக்கும் ஒரு வருடத்துக்கு பின்னால் ஜகாத் அந்த வெள்ளியிலே கடமையாகும். பணத்தை பொறுத்த வரையிலே ஒரு வருடம் 85 கிராம் தங்கத்தின் பெறுமதிக்கான பணம் ஒரு வருடம் பூர்த்தியாக ஒருவருடைய கையிலே, அது கை மாறாத விதத்திலே அவருடைய உடந்தையிலே சொந்தத்திலே இருந்து கொண்டிருக்குமாக இருந்தால் அந்த பணத்திற்காகவும் அவருக்கு ஜகாத் கடமையாகும். இன்றைய உலகத்தின் சர்வதேச நாணய மதிப்பீடு தங்கத்தை அடிப்படையாக கொண்டு இருப்பதனால் தான் தங்கத்தை அடிப்படையாக கொண்டு பணத்துக்கான அளவு தங்கத்தை வைத்து கூறப்படுகின்றது. ஆனால் வெள்ளியும் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே பயன்படுத்தப்பட்ட நாணயங்களில் ஒரு நாணயம். சகோதரர்களே, மேலானவர்களே, அந்த அடிப்படையிலே பணத்தை மதிப்பிட்டால் பணத்தினுடைய அளவு மிக குறைவாக இருக்கும். ஒருவர் பேணுதலுக்காக
595 கிராம் வெள்ளியினுடைய பெறுமதி என்னவோ, ஏறத்தாழ இன்றைய நாளின் மதிப்பீட்டின்படி 5,95,000 ரூபாய் அதற்கான பெறுமதியாக இருக்கும். இந்த பெறுமதி உடைய பணம் ஒருவரிடத்திலே இருக்குமாக இருந்தால் அவருக்கு ஜகாத் கடமையாக கூடியதுதான் வெள்ளியை அடிப்படையாக வைத்து பார்க்கும் போது. ஆனால் தங்கத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே இதனுடைய அளவு சுமார் 40 லட்சங்களையும் தாண்டியதாக இருக்கும். அதற்கு மேற்பட்ட தொகையை ஒருவர் வைத்திருக்கும் போதுதான் அவருக்கு பணத்திலே ஜகாத் கடமையாக கூடிய அமைப்பு இருந்து கொண்டிருக்கும். பேணுதல் எதில் இருக்கின்றது என்பதை விளங்கி ஒருவர் அல்லாஹுடைய கடமை, நான் இதன் மூலம் அல்லாஹுடைய அன்பை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வையே நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறைந்த தொகையிலும் நான் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால், வெள்ளியை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய ஜகாத்தை நிறைவேற்றினால் அது மிக சால சிறந்ததாக அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமலாக செயலாக ஆகிவிடும். தவிர அவர் ஃபத்வாவின் அடிப்படையிலே தங்கத்தை அடிப்படையாக கொண்டு 85 கிராம் தங்கத்தின் பெறுமதி என்னவோ அந்த பெறுமதிக்கு தன்னுடைய பணத்தை அவர் கணிப்பிட்டு அந்த பணத்தொகை அவரிடம் இருக்கும் போது அந்த பணத்துக்கான ஜகாத்தையும் அவர் கொடுத்து கொள்ள முடியும். இவை அனைத்தும் ஒரு வருடம் அவருடைய கையிலே கை மாறாத விதத்திலே அவருடைய சொந்தத்திலே இருக்கும் போதுதான். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, நெல் எங்களுடைய நாட்டிலே பிரதானமாக உணவாக உட்கொள்ளப்படக்கூடிய பொருள் தான் அரிசி, அதற்காக விளையக்கூடிய பொருள் தான் நெல். இந்த நெல்லிலும் ஒருவருக்கு 5 வசக் என்று சொல்லப்படக்கூடிய 60 சாகுகளை கொண்ட 1440 கிலோ எடையுள்ள நெல் ஒருவரிடத்திலே ஒரு விளைச்சலின் போது, ஒரு போகத்தின் போது அவருக்கு பெற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் அதிலே அவருக்கு ஜகாத் கடமையாக ஆகிவிடும். 1440 கிலோகிராம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே சுமார் 21 அல்லது அதி கூடினால் 22 மூடையாக இருக்கும். 66 கிலோ கொண்ட ஒரு மூடையை கணிப்பிட்டால் 1440 கிலோகிராம் என்பது 21 மூடை சொச்சம், அன்னளவாக 22 மூடையாக இருக்கும். ஒருவருடைய வேளாண்மையில் அவர் சொந்த காணியை வைத்து வேளாண்மை செய்தாலும் சரி, அல்லது குத்தகை போன்ற ஆயத்துக்கு எடுத்து அவர் வேளாண்மை செய்தாலும் சரி, அந்த வேளாண்மையின் விளைச்சலில் அவருக்கு இந்த அளவு நெல் விளைச்சலாக அறுவடையாக கிடைக்கக்கூடிய நேரத்திலே அதிலிருந்து அவர் அதற்குரிய ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இது நெல்லுக்கு கடமையாக கூடிய ஜகாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதே போன்றுதான் வியாபார பொருட்கள். வியாபார பொருட்கள் என்று சொல்லும் போது வியாபாரத்தை ஆரம்பித்த தினத்தில் இருந்து ஒரு வருடம் பூர்த்தியானதற்கு பின்னால் அவருடைய வியாபார பொருட்களின் ஸ்டாக்கை அவர் எடுக்கக்கூடிய நேரத்திலே அந்த பொருட்களுக்குரிய பெறுமதியும் அவரிடத்திலே அப்போது இருக்கக்கூடிய பணத்தினுடைய பெறுமதியும் இதே போன்று அவருக்கு வரவிருக்கக்கூடிய பணங்களினுடைய பெறுமதியும் சேர்த்து 85 கிராம் தங்கத்தினுடைய பெறுமதிக்கு அவருடைய இந்த 3 வகையும் சேருமாக இருந்தால் அவருக்கும் ஜகாத் கடமையாக ஆகிவிடும். கால்நடைகளை பொறுத்த வரையிலே அன்பார்ந்த சகோதரர்களே, ஆடும் மாடும், மாட்டை பொறுத்தவரையிலே 30 மாடுகள் ஒருவரிடம் இருக்குமாக இருந்தால் அவருக்கு ஜகாத் கடமையாக ஆகிவிடும். ஆட்டை பொறுத்த வரையிலே 40 ஆடுகள் யாரிடத்திலே இருக்குமோ அவருக்கும் ஜகாத் கடமையாக ஆகிவிடும். இந்த 7 பொருட்களிலும் தான் இந்த அளவுகள் பெறப்படும் போது ஜகாத் கடமையாக ஆகிவிடுகின்றது. சகோதரர்களே, மேலானவர்களே, இப்போது ஒவ்வொரு பொருளிலும் ஜகாத் கடமையாக கூடிய அளவை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே தங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் வெள்ளியை எடுத்துக்கொண்டாலும் மேலே கூறியது போல பாவனைக்காக அல்லாமல் சேகரிப்பாக சேமிப்பாக இருக்கக்கூடிய தங்கமாக இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த தங்கத்தில் இருந்து 2.5% அவர் ஜகாத் கொடுக்க வேண்டும். இதே போன்றுதான் பணத்தை பொறுத்த வரையிலும் அந்த பணத்திலும் உரிய தொகையில் இருந்து 2.5% ஜகாத் கடமையாக ஆகிவிடும். விவசாய விளைபொருட்களை பொறுத்த வரையிலே
அந்த விவசாய விளைபொருளான நெல் சகோதரர்களே, பொதுவாக மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறை என்னவென்றால், செலவோடு நீர் பாய்ச்சப்பட்டு அந்த வேளாண்மை செய்யப்படுமாக இருந்தால்தான் அதற்கு 20% ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தண்ணீர் செலவில்லாமல் வேறு செலவுகள் செய்தால் அது செலவுடன் செய்ததாக மார்க்கம் கருதவில்லை. ஆனால் இன்றைய நடைமுறை எல்லா இடங்களிலும் பல செலவுகளோடு இந்த செலவு செய்யப்பட்டு கொண்டிருப்பதனாலும் ஒரு சிறிய தண்ணீர் வரியொன்று அறவிடப்படுகின்றது என்ற ஒரு சிறிய ஒரு காரணத்தை வைத்தும் செலவினத்தோடு செய்யப்படக்கூடிய வேளாண்மையாக இந்த வேளாண்மை கருதப்பட்டு இதனுடைய விளைச்சலில் இருந்து 20% ஜகாத் கொடுக்கப்படுகின்றது. இதையாவது கொடுக்க தவறும் பட்சத்திலே பின்னாலே சொல்லப்பட இருக்கக்கூடிய பெரும் தண்டனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. சரியாக கொடுப்பதாக இருந்தால் இன்றைக்கு எமது பிரதேசங்களிலே செய்யப்படக்கூடிய அத்துணை வேளாண்மையும் மழை நீரை கொண்டே வேளாண்மை செய்யப்படுகின்றது. அது கோடை போகத்திலே செய்யப்படக்கூடிய வேளாண்மையாக இருந்தாலும் அரசாங்கத்தினால் வழங்கப்படக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் நாம் பெருமளவு பணம் கொடுத்து பெரிய அளவு செலவு அதற்காக செய்யப்படுகின்றது என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு இல்லாமல் ஒரு சிறிய சில ரூபாய்களை கொடுத்து அந்த தண்ணீர் வரி கொடுக்கப்படுகின்றது. அதை தண்ணீரின் செலவு என்று எடுப்பதற்கு இல்லை. சகோதரர்களே, மேலானவர்களே, இது எப்படி இருந்தாலும் செலவினத்தோடு தான் செய்யப்படக்கூடிய வேளாண்மை என்றிருந்தால் அதற்கு 20% ஜகாத் கொடுக்கப்பட வேண்டிய கடமை இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக கால்நடை என்பதிலே 30 மாடுகள் ஒரு வருடத்திலே இருக்குமாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியான 2வது வருடத்துக்கு நுழைந்த ஒரு மாட்டை அவர் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். ஒரு வருடம் 40 மாடுகளாக இருக்குமாக இருந்தால் அவரும் ஒரு மாடுதான் ஜகாத் கொடுக்க வேண்டும். ஆனால் 2 வருடம் பூர்த்தியான மாட்டை அவர் ஜகாத் கொடுக்க வேண்டும். ஆடுகளை பொறுத்த வரையிலே ஒரு வருடம் 40 ஆடுகள் இருக்குமாக இருந்தால் அவர் ஒரு ஆட்டை ஜகாத் கொடுக்க வேண்டும். அதுவும் ஒரு வருடம் பூர்த்தியான ஆடாக இருக்க வேண்டும். 2வது எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கை 121 தாண்டுமாக இருந்தால் அப்போது அவர் அதற்காக வேண்டி ஒரு ஆட்டை கொடுக்க வேண்டும். அது 2 வருடம் பூர்த்தியான ஆடாக இருக்க வேண்டும். இவ்வாறாக இந்த ஆடுகளுடைய எண்ணிக்கை அதனுடைய எண்ணிக்கையிலே அதிகரிக்க அதற்காக கொடுக்கப்படக்கூடிய பிராணிகளுடைய அமைப்பும் வித்தியாசமாக இருந்து கொண்டிருக்கும். சகோதரர்களே, மேலானவர்களே, ஆக இந்த 7 பொருட்களிலும் இந்த அளவிலான ஜகாத் ஒவ்வொருவருக்கும் கடமையாக கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றன. சகோதரர்களே, மேலானவர்களே, ஏலவே குறிப்பிட்டது போல இந்த 7 பொருட்களிலும் அதிகபட்சமாக இன்றைக்கு எம்மிடத்திலே இருக்கக்கூடியது ஒன்றும் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கக்கூடிய வியாபார பொருட்கள். அது எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரிதான். அந்த வியாபாரத்திலே அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த வியாபார பொருள், அந்த பொருளினுடைய பெறுமதி வியாபாரத்தை ஆரம்பித்த நாளில் இருந்து சந்திர கணக்கின்படி ஜகாத்துக்கு இஸ்லாத்தினுடைய கடமைகளுக்கு பொதுவாகவே கணக்கிடப்பட வேண்டும். சந்திர கணக்குத்தான். சூரிய கணக்குக்கும் சந்திர கணக்குக்கும் இடையிலே 10 நாட்கள் வித்தியாசமாக ஆகிவிடும். ஆகவே சந்திர கணக்கின்படி ஒருவர் வியாபாரத்தை ஆரம்பித்த நாளில் இருந்து 355 நாட்கள், சூரிய கணக்கின்படி 365 நாட்களாக இருக்கும். சந்திர கணக்கின்படி 355 நாட்கள் கழிந்ததற்கு பின்னால் அவர் அவருடைய வியாபார ஸ்தலத்தை, கடையை அல்லது ஸ்தாபனத்தை அவர் ஸ்டாக் எடுக்குகின்றார். அந்த ஸ்டாக் எடுப்பதிலே அவருடைய கடையினுள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் கணிக்கப்பட்டு அதனுடைய விலைகள் நிர்ணயம் செய்யப்பட்டு அதற்குரிய பெறுமதிகள் இடப்பட்டு அதற்கு பின்னால் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த பணங்கள், அது பணமாக இருக்கலாம், காசோலையாக இருக்கலாம், பேங்க்ல வைப்பு செய்யப்பட்டதாக இருக்கலாம், எந்த பணமாக இருந்தாலும் சரி அத்தனை பணங்களும் அப்போது அதிலே சேர்க்கப்பட வேண்டும். இதே போன்று தனக்கு வரும்படியாக இருக்கக்கூடிய கடன்களையும் அவர் கணிப்பிட்டு, சகோதரர்களே, இவ்வளவும் சேர்ந்து 85 கிராம் தங்கத்தினுடைய பெறுமதிக்கு வருமாக இருக்கும் பட்சத்திலே அவர் அதற்காக 2.5% அவர் ஜகாத்தை கொடுப்பது அவர் மீது கடமையாக ஆகிவிடும்.
சகோதரர்களே, மிக துல்லியமான முறையிலே இந்த கணிப்பீடுகள் கணக்கெடுப்புகள் செய்யப்பட வேண்டும். இதிலே கொஞ்சம் குறைந்தாலும் அதற்காக அல்லாஹு தாலாவிடத்திலே நாம் குற்றவாளியாக வேண்டிய நிலைமை உண்டாகிவிடும். சற்று அதிகமாகிவிட்டது என்று சொன்னால் அது எங்களுக்கு குற்றமில்லை, அது நன்மைக்குரிய காரியமாக இருக்கும். ஆனால் குறைந்து விடுமாக இருந்தால் நாம் பயப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கும். ஆகவே வியாபார பொருட்களுடைய விடயத்திலே இந்த விடயத்தை வியாபாரிகள் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த வகையிலே அது புடவை கடையாக இருக்கலாம், நகை கடையாக இருக்கலாம், ஹார்ட்வேராக இருக்கலாம், அல்லது சில்லறை கடையாக இருக்கலாம். எந்த கடையாக இருந்தாலும் சரி, எந்த வியாபார பொருட்களை கொண்ட வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் சரி, அந்த வியாபாரிகள் ஒவ்வொருவரும் இந்த வகையிலே தன்னுடைய வியாபார பொருளினுடைய கணக்கெடுப்பை செய்து அவர்கள் அதற்குரிய ஜகாத்தை கொடுக்க வேண்டியது வியாபாரிகளின் மீது இருக்கக்கூடிய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த விடயத்திலே தான் நான் ஏலவே சொன்னது போல தங்கத்தை அடிப்படையாக கொள்ளாமல் வெள்ளியை அடிப்படையாக கொண்டு கொடுத்தால் அது மிகவும் சால சிறந்ததாக இருக்கும். அப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, ஆனால் பேணுதலுக்காக வேண்டி சொல்லுகிறோம் சகோதர மேலானவர்களே. ஏனென்றால் இன்று தங்கம் அதனுடைய விலை அதிகரித்து போகக்கூடிய விதத்திலே இன்றைக்கு வியாபாரிகள் தங்கத்தை அடிப்படையாக கொண்டு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று வரக்கூடிய நேரத்திலே அதிகமான வியாபாரிகளுக்கு ஜகாத் கடமையாகாமல் போகக்கூடிய நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் 40-45 லட்சத்துக்கு குறைவாக முதலீடு செய்திருக்கக்கூடிய அல்லது ஸ்டாக் மேலே சொன்ன முறையிலே கணக்கெடுப்பு செய்யக்கூடிய நேரத்திலே அவருடைய கணக்கெடுப்பு சுமார் 45 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கு 85 கிராம் தங்கத்தினுடைய பெறுமதி நெருங்கிவிட்டது. இந்த அளவுக்கு அவருடைய வியாபாரத்தினுடைய அந்த முதலீடுகள் இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் சேர்ந்து இல்லை என்று சொன்னால் அவருக்கு ஜகாத் கடமையாக மாட்டார். பெரும் பெரும் வியாபாரிகள் பல லட்சங்கள் முதலீடு செய்து பல கோடிகள் முதலீடு செய்து வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு மட்டும்தான் ஜகாத் கடமையாக கூடிய நிலைமை இருந்து கொண்டிருக்கும். ஆகவே வெள்ளியையும் அடிப்படையாக கொண்டு நான் பார்க்க போகிறேன் என்று ஒரு ஜகாத்தை கணிப்பீடு செய்வாராக இருந்தால் அது மிகவும் அல்லாஹு தாலா வரவேற்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கும். இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, இந்த கடமை இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமையை குறித்து குர்ஆனிலே சுமார் 80க்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கூறிக்கொண்டிருக்கின்றான். சகோதரர்களே, தொழுகையோடு இணைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 80 சொச்சம் இடங்களிலே சொல்லுகின்றான். வெறுமனே தனியாக தொழுகையோடு இணைக்காமல் 36 இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜகாத்தை பற்றி மற்றும் அதை எந்தெந்த பொருட்களிலே கொடுக்க வேண்டும், யார் யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், அதை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதற்காக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அதை கொடுக்காத போது அதற்காக இருக்கக்கூடிய தண்டனைகள் என்ன என்பது போன்ற பல விடயங்களை உள்ளடக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்துணை இடங்களிலே குர்ஆனிலே பறைசாற்றக்கூடிய விஷயம்தான் இந்த ஜகாத்துடைய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவிலே கூறுகின்றான், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா வல்லாஹு யுضاعிஃபு லிமன் யஷா வல்லாஹு வாஸிஉன் அலீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாதையிலே ஜகாத்தாகவோ சதகாவாகவோ வேறு எந்த வகையிலும் செலவிடக்கூடிய செலவினங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாகவே சொல்லும் போது அல்லாஹ்க்கு கிடைக்கக்கூடிய நன்மையை ஒரு வித்துக்கு உதாரணம் காட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஒரு விவசாயி அவருடைய அந்த விவசாயத்திலே வித்தை நிலத்திலே போடுகின்றார். அது முளைத்து அதிலிருந்து அது பயிராகி அதிலிருந்து 7 கதிர்கள் வெளிப்படுகின்றன. ஒவ்வொரு கதிரிலும் 100 மணிகள் என்றால் ஒரு வித்திக்காக 700 மணிகளை அவர் பெற்றுக் கொள்ளுகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பாதையிலே ஜகாத்தாக சதகாவாக செலவு செய்யும் போது, ஒரு ரூபாவை செலவு செய்யும் போது இவ்வாறுதான் ஒன்றுக்கு 700 அவருக்கு நன்மை கிடைக்கும் என்பதை இந்த ஆயத்தின் மூலம் கூறிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக கூறக்கூடிய விடயம் என்னவென்றால், வல்லாஹு யுضاعிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களுக்கு இதை விடவும் அதிகமாக அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். வல்லாஹு வாஸிஉன் அலீம்,
அல்லாஹ் கொடுப்பதிலே மிக விசாலமானவன் என்று அவனை பற்றி அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் போது வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு, எதையெல்லாம் நீங்கள் ஜகாத்தாக, தானமாக, தர்மமாக நீங்கள் செலவு செய்வீர்களோ அவை ஒவ்வொன்றுக்கும் பகரத்தை நாம் உலகத்திலே வழங்கி விடுவோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலே சொல்லப்பட்ட வித்துக்கு உதாரணம் கூறப்பட்ட ஆயத்திலே அல்லாஹ் நன்மையை கூறுகின்றான். இந்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை கூறவில்லை, மாறாக செலவு செய்யப்படக்கூடிய அந்த பணத்தை திருப்பி தந்திடுவோம் என்றுதான் அல்லாஹ் கூறுகின்றான். ஹலஃப் என்று சொன்னால் பிரதி என்பது என்னுடைய கருத்து. அதாவது எவ்வளவு பணம் செலவு செய்யப்பட்டிருக்கின்றதோ அல்லது எது அல்லாஹ்வுடைய பாதையில் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதை அப்படியே திருப்பி தந்து விடுவோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் கேட்கின்றான், மன்தல்லதி யுக்ரிலுல்லாஹ கர்லன் ஹஸனா ஃபயுலாயிஃபஹு லஹு அல்ஆஃபன் கஸீரா, அல்லாஹ்வுக்காக அழகிய கடனாக கடன் கொடுக்கக்கூடியவர்கள் யார் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான். அல்லாஹ்வுக்கு என்ன கடன் கொடுக்க வேண்டும் சகோதரர்களே? அல்லாஹு சமத், அவன் தேவையற்றவன், யாரின் மீதும் எதன் மீதும் அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாதையிலே ஜகாத்தாக, சதகாவாக, ஹதியாவாக, வக்ஃபாக, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்காக, மதரசாக்களுக்காக, ஏழை எளியோருக்காக இப்படியாக செலவு செய்வதை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். இது அடியார்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதாக இருந்தாலும் அது அசலிலே எனக்கு கொடுக்கப்படக்கூடியது போன்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறாக கொடுக்கக்கூடிய இந்த அழகிய கொடுப்பனவை கொடுக்கக்கூடியவர் யார் என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி கொடுத்தால் ஃபயுலாயிஃபஹு லஹு அல்ஆஃபன் கஸீரா, அவருக்கு அவர் கொடுப்பதை விட பன்மடங்காக நாம் இரட்டிப்பாக்கி கொடுப்போம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சகோதரர்களே, மேலானவர்களே, இந்த ஆயத்திலும் அல்லாஹ் நன்மையை கூறவில்லை. ஏலவே சொன்ன ஆயத்திலே பகரத்தை கொடுத்து விடுவோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எங்கே அந்த பகரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றுக்கு ஒன்றாக அல்லாமல் அதை அல்ஆஃபன் கஸீரா, பல மடங்குகளாக நாங்கள் மடங்காக்கி கொடுப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அது எவ்வளவாக மடங்காக்கப்படும் அது அல்லாஹ் தான் அறிந்தவர். அல்லாஹ் சொல்லும் போது அல்ஆஃபன் கஸீரன் என்று சொல்லிவிட்டான். பல மடங்காக நாங்கள் அதிகரித்து அதை கொடுப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, மேலானவர்களே, இவ்வாறாக அல்லாஹ் அதனுடைய பாதையிலே ஜகாத்தாக, சதகாவாக கொடுக்கக்கூடியனுடைய நன்மைகளையும் அதுக்கு கிடைக்கக்கூடிய பகரங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு இந்த ஜகாத் என்ற கடமையை யார் நிறைவேற்றாமல் இருக்கின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே போன்று பலத்த எச்சரிக்கையும் குர்ஆனிலே விடுக்கின்றான். சூரத்து தௌபாவுடைய 34வது 35வது வசனத்தை புரட்டி பாருங்கள். அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. யார் தங்கத்தையும் வெள்ளியையும் வைத்துக் கொண்டு அதனை அல்லாஹ்வுடைய பாதையிலே அதற்குரிய ஜகாத்தை நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். இது நன்மாராயமா? அல்லாஹ் சொல்லுகிறான் நன்மாராயம் என்றே கேவலத்துக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், நொம்பலமான வேதனை இருக்கின்றது என்று நபியே அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றான். ஒருவருக்கு நன்றாக அடிக்கப்படுகின்றது. இப்போது அடி வாங்கி முடிந்ததற்கு பின்னால் அவரிடம் கேட்கிறார், நல்லா வாங்கி கொண்டீங்களா, நல்லா வாங்கி கொண்டீங்களா என்றால் அவருக்கு நன்மாராயமா சொல்லப்படுகின்றது. சகோதரர்களே, இது போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபபஷ்ஷிர்ஹு பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு நொம்பலமான வேதனை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள். எச்சரிக்கை சகோதரர்களே, பெரியார்களே. சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், கியாமத்துடைய நாளையிலே எந்த தங்கத்தை, எந்த வெள்ளியை, எந்த பணத்தை, எந்த நெல்லை ஜகாத்தாக கொடுக்காமல் அவர்கள் தங்கரியம் செய்து வைத்துக் கொண்டிருந்தார்களோ, தன்னுடைய பொருளோடு பொருளாக வருமானத்துக்குரிய வழியாக அதை வைத்துக் கொண்டிருந்தார்களோ, யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், அதை நரகத்தினுடைய நெருப்பிலே பழுக்க காய்ச்சப்படும். அந்த பொருளை சகோதரர்களே, பெரியார்களே, நெருப்பிலே காய்ச்சறதுக்கு ஏற்ற பொருளாக அதை மாற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நரக நெருப்பிலே பழுக்க காய்ச்சுவான். நாம் இன்றைக்கு பணத்தை ஜகாத் கொடுக்கவில்லை என்றால் அதை நெருப்பிலே காய்ச்சினால் என்ன நடக்கும் என்று யோசிக்கலாம். எங்களுடைய நோட் நெருப்பிலே காய்ச்சினால்
அது நெருப்பிலே காய்ச்சப்பட தேவையில்லை, காட்டும் போதே எரிந்து போயிடும், எனக்கு அதனால தண்டனை கிடைக்காது என்று நினைக்கலாம். நெல்லை நெருப்பிலே போட்டால் எரிந்து சாம்பலாகிவிடும் என்று நினைக்கலாம். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய புத்திக்கு மேலால் நாங்கள் புத்தியை யோசிக்க கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத் கொடுக்காத பொருளை நெருப்பிலே காய்ச்சப்படக்கூடிய பொருளுக்கு ஏற்ற விதமாக ஆக்கி அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபத்துகுவா பிஹா ஜிபாஹுஹும், முதலாவது அவர்களுடைய விலாக்களிலே, அவருடைய நெற்றியிலே முதலாவது சூடு போடப்படும். ஃபத்துகுவா பிஹா ஜிபாஹுஹும், இரண்டாவதாக வஜுனூபுஹும், அவருடைய விலாக்களிலே அதை கொண்டு சூடு போடப்படும். மூன்றாவதாக வலுஹூருஹும், அவருடைய முதுகுகளிலே சூடு போடப்படும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்திலே எரிக்கக்கூடிய கேஸ் அடுப்பிலே சூடு காட்டினால் பரவாயில்லை என்று சொல்லலாம். நரகத்தினுடைய நெருப்பு இந்த கேஸ் அடுப்புடைய நெருப்பு அல்ல அன்பார்ந்த சகோதரர்களே. இந்த ஆக்சிஜன் கேஸ்லே நெருக்கப்படக்கூடிய நெருப்பு அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3000 வருடமாக எரித்திருக்கக்கூடிய நெருப்பு. உலகத்தின் நெருப்புக்கு ஒளி ஒன்று இருக்கின்றது, பிரகாசம் ஒன்று இருக்கின்றது, வெளிச்சம் ஒன்று இருக்கின்றது. ஆனால் நரக நெருப்புக்கு அந்த வெளிச்சம் கிடையாது. சகோதரர்களே, பெரியார்களே, உலக நெருப்பு எத்தனை நாட்களுக்கு பின்னாலும் சரி அது அணைந்து போகக்கூடியது. ஆனால் நரக நெருப்பு என்பது அணைந்து விடாதது. சகோதரர்களே, பெரியார்களே, உலக நெருப்பு ஒன்று சிவப்பு நிறம் அல்லது நீல நிறம். ஆனால் நரக நெருப்பை அல்லாஹ் கருப்பு நிறமாக ஆக்கி வைத்திருக்கிறான். லா யுலீஉ ஷரருஹா வலா யத்ஃபஹு லஹபுஹா, அது ஒளிர்வதும் கிடையாது, அணைவதும் கிடையாது. இப்படியான 3000 வருடம் எரிக்கப்பட்ட இந்த உலகத்தின் நெருப்பின் 69 மடங்கு மேலதிக சக்தி வாய்ந்த அந்த நரக நெருப்பிலேதான் இந்த ஜகாத் கொடுக்காத பொருட்களை பழுக்க காய்ச்சி அவர்களுடைய இந்த உறுப்புகளிலே சூடிடப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். தஃப்சீருடைய உலமாக்கள் இந்த உறுப்புகளை ஏன் கூறியிருக்கின்றான் அல்லாஹ் என்பதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு விளக்கம் சொல்லுகின்றார்கள். மனித உறுப்புகளிலே ஆகவும் மென்மையான உறுப்புகள் தான் இந்த நெற்றியும் விலாக்களும் முதுகுகளும் என்று சொல்லப்படக்கூடிய உறுப்புகள். ஆகவே இதிலே சிறிய வேதனையும் பெரிய வேதனையாக இருக்கும் என்பதால் அல்லாஹ் இந்த உறுப்புகளை கூறியிருக்கின்றான் என்ற ஒரு விளக்கமும். இரண்டாவதாக, ஒருவரிடம் ஒருவர் யாசகம் கேட்டு செல்லக்கூடிய நேரத்திலே முதலாவது கேட்கக்கூடிய மனிதனை முகத்தினால் பார்த்தால் அவர் கொடுக்க விரும்பாத பட்சத்திலே அந்த உடம்பை அவர் திருப்பிக் கொள்வார். திருப்பக்கூடிய நேரத்திலே அவருடைய விலா இரண்டாவதாக அந்த மனிதனுக்கு பின்முறவு காட்டும். அதுக்கு பின்னாலே முதுகை காட்டிக்கொண்டு அவர் போய் விடுவார். எனவே முகமும் என்கிறதை கொண்டு, நெற்றி என்பதை கொண்டு, முன்புறமும் விலாக்கள் என்பதை கொண்டு, இரண்டு உடம்பினுடைய விலா பகுதிகளும் முதுகு என்பதை கொண்டு பின்புறமும் நாடப்பட்டு முழு உடலுக்குமாக அல்லாஹ் அந்த தண்டனையை கொடுப்பான் என்பதாக தஃப்சீருடைய உலமாக்கள் விளக்கம் கூறியிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இது எவ்வாறாயினும் சகோதரர்களே, தண்டனை என்பது சாமானியமானது அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட பயங்கரமான தண்டனையை தான் இந்த ஜகாத்தை நிறைவேற்றாத போது அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது, வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி ஹுவ கைருல் லஹும் பல் ஹுவ ஷர்ருல் லஹும் சயுதவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜகாத் கொடுக்காமல் வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்களை தான் வைத்திருப்பதை அவர்கள் தனக்கு நலவென்று கருத வேண்டாம். ஹுவ கைருல் லஹும், அது அவர்களுக்கு நலவென்று அவர்கள் கருத வேண்டாம். பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது அவர்களுக்கு மிகப்பெரிய கெடுதி என்று அவர்கள் விளங்கிக் கொள்ளட்டும். என்ன கெடுதியாக ஆகும் தெரியுமா? அல்லாஹ் பின்னால் அந்த கெடுதியை விளங்கப்படுத்துகின்றான். சயுதவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையிலே அந்த ஜகாத் கொடுக்காத பொருளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் பாம்பாக மாற்றி அவருடைய கழுத்திலே அந்த பாம்பை மாலையாக அணிவித்து விடுவான். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த பாம்பை பற்றி புகாரியிலே ஹதீஸ்லே வந்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பாம்பினுடைய தலையிலே முடி இருக்காது. பொதுவாக பாம்பினுடைய தலையிலே முடி இருக்கின்றதா இல்லையா என்பதை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். ஹதீஸ்லே வந்திருக்கின்றது, அந்த பாம்பினுடைய தலையிலே முடி இருக்காது, அது வழுக்கை தலை பாம்பு. ஏன் அது வழுக்கையாக ஆகியிருக்கின்றது தெரியுமா? அதனுடைய விஷம் அவ்வளவு கொடிய விஷம். அந்த கொடிய விஷத்தினால் அந்த முடிகள் எல்லாம் உதிர்ந்து போய்விட்டன. இரண்டாவதாக, அதனுடைய 2 கண்களுக்கு அருகாமையிலும் 2 கரும்புள்ளிகள் இருக்கும். இன்னும் ஒரு ரிவாயத்திலே
அதனுடைய வாய்க்குள்ளே 2 கரும் புள்ளிகள் இருக்கும். லஹு ஜபீபத்தான். அந்த 2 கரும் புள்ளிகளும் அதுவும் கொடிய விஷத்தின் அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பாம்பை அவனுடைய கழுத்திலே மாட்டப்பட்ட நேரத்திலே அந்த பாம்பு சொல்லும், அன மாலுக்க வான கன்சுக்க, நான் தான் நீ ஜகாத் கொடுக்காமல் இருந்த பணம், நான் தான் நீ சேகரித்து வைத்திருந்த அந்த சொத்துக்கள் என்று அந்த பாம்பு அவனுடைய 2 தாடைகளையும் கவ்வியவாறு அவனை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதர மேலானவர்களே, நேரம் இடம் தராது மிக பயங்கரமான பல எச்சரிக்கைகள் இந்த ஜகாத்தை கொடுக்காத போது ஹதீஸ்களிலே எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே சகோதரர்களே மேலானவர்களே, இந்த ஜகாத்துடைய கடமையை நாங்கள் சாமானியமான ஒரு லேசான கடமையாக கருதாது, இந்த கடமை யாருக்கெல்லாம் கடமையாகி விடுகின்றதோ இந்த கடமையை அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். சகோதர மேலானவர்களே, இந்த ஜகாத்தை கொடுப்பதற்கு பல முறைகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்திலே மிக சால சிறந்த முறைதான் நபி அவருடைய காலத்தில் இருந்து இதுகால வரைக்கும் பேணப்பட்டு வரக்கூடிய பொது நிதியத்தின் ஊடாக இந்த ஜகாத் வழங்கப்படக்கூடிய முறை. நமது ஊரிலே பைத்து ஜகாத் என்ற அந்த பொது நிதிய அமைப்பு ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிதிய அமைப்பு அன்பார்ந்தவர்களே, இன்று சாய்ந்த மருதிலே உருவாக்கப்பட்டதோ அல்லது இலங்கை நாட்டிலே உருவாக்கப்பட்டதோ அல்ல. அன்று நபி அவருடைய காலத்தில் இருந்து சஹாபாக்களுடைய குலஃபாய ராஷிதீன் கலீஃபாக்களுடைய காலத்தில் இருந்து இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சகோதரர்களே பொது நிதியத்தின் ஊடாக ஜகாத் வழங்கப்படக்கூடிய அமைப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கிஹிம் பிஹா என்று இந்த ஆயத்திலே ஜகாத்தை எடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எடுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஜகாத் வசூலித்து நிதியத்தின் ஊடாக கொடுக்கப்பட வேண்டும் என்பது தான். சகோதரர்களே மேலானவர்களே, இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று குர்ஆனிலே சொல்லக்கூடிய அந்த ஆயத்திலே 8 கூட்டத்தாரை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் அங்கே ஒரு கூட்டத்தை சொல்லுகிறான், வல் ஆமிலீன அலைஹா. இந்த ஜகாத்துடைய உழைப்பிலே ஈடுபடக்கூடியவர்கள், இதை வசூல் செய்யக்கூடியவர்கள், இதை கணக்கு பார்க்கக்கூடியவர்கள், இதை பங்கீடு செய்யக்கூடியவர்கள் என்று இந்த ஜகாத்துடைய வேலை வெட்டிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இது தனியாருடைய ஜகாத்தை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்லவில்லை. அல்லாஹ் ஆமில் என்று சொல்லி ஜகாத்தை வசூலிப்பதற்கு, அதை பங்கீடு செய்வதற்கு என்று சொல்லி ஆட்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதுக்காக அவர்களுக்கு கூலிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவருக்கு ஜகாத்தில் இருந்த ஒரு பகுதி அவர்களுக்கும் இருக்கின்றது என்றெல்லாம் அல்லாஹ் கூறுகின்றான். என்றால் இந்த பொது நிதியத்தின் ஊடாக ஜகாத் கொடுக்கப்படக்கூடிய அமைப்பை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி குறிப்பிட்டு காட்டுகிறான் என்பதாக உலமாக்கள் இமாம்கள் அழகான முறையிலே கருத்து தெரிவிக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இது போன்ற பல சம்பவங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலும் இந்த பொது நிதியத்தின் ஊடாகத்தான் ஜகாத் பங்கிடப்பட்டது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலும் பிற்பட்ட ஒவ்வொரு சஹாபாக்களுடைய கலீஃபாக்களுடைய காலத்திலும் இவ்வாறுதான் பொது நிதியத்தின் ஊடாக இந்த ஜகாத் அறவிடப்பட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனாலதான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே நபி அவர்கள் வஃபாத்தாகி சிலர் முர்த்தத்தாகி சிலர் ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் மறுத்துரைக்கக்கூடிய நேரத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக கண்டிப்பான ஒரு உத்தரவை விட்டார்கள். நபி அவருடைய காலத்திலே ஒட்டகத்தினுடைய காலுக்கு கட்டப்பட்டிருந்த கயிற்றை ஜகாத்தாக கொடுக்க வேண்டும் என்றிருந்தால், அதுவும் ஜகாத்துக்குரிய பொருள் என்றிருந்தால், அந்த கயிற்றை கொடுக்காதவர்களுடன் நான் சண்டை செய்வேன் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யுத்த பிரகடனம் செய்தார்கள். சகோதரர்களே பெரியார்களே, இதுவெல்லாம் சஹாபாக்கள் நபிகளுடைய காலத்திலே பொது நிதியத்தின் ஊடாக ஜகாத் வழங்கப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே சகோதரே, நமது ஊரிலும் இந்த பைத்து ஜகாத் நிறுவனம் ஒன்று இருக்கின்றது என்றால், அதிலே ஏதாவது முன்பின் இருக்கின்றது என்றால் சகோதரே, அதை திருத்தி அமைக்க வேண்டியது நம் எல்லோரின் மீதும் இருக்கக்கூடிய கடமை. அதற்காக வேண்டி சகோதரர்களே, அந்த பைத்து ஜகாத் அந்த நிறுவனத்தை கொச்சைப்படுத்துவதோ, அதற்கு நாம் வழங்காமல் நாம் தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜகாத்தை விநியோகம் செய்வதோ இந்த ஜகாத்துடைய சரியான நோக்கம் நிறைவேறுவதற்கு அது வழியாக இருக்க மாட்டாது. இந்த வறுமை என்பது, ஏழ்மை என்பது, கடன் என்பது என்னென்ன காரணங்களுக்காக ஜகாத் கொடுக்க முடியும் என்று இருக்கின்றதோ அந்த காரணங்கள் எல்லாம் கியாமத் வரும் வரைக்கும் இந்த அமைப்பிலே ஜகாத் கொடுக்கப்படுமாக இருந்தால் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு பொது நிறுவனத்தின் மூலம் வழங்கப்படுமாக இருந்தால் தேவை அறிந்து அவரை வளப்படுத்துவதற்காக வேண்டி, அவரை ஒரு சம்பாத்தியம் செய்யக்கூடிய மனிதராக, அவரையும் ஒரு ஜகாத் கொடுக்கக்கூடிய மனிதராக ஆக்குவதற்காக வேண்டி
சகோதரர்களே, பெரியார்களே, அழகான முறையை திட்டமிட்டு அதற்கான ஊக்குவிப்புகளை அழகாக செய்ய முடியும். அந்த அமைப்பை செய்வதற்கு ஒரு நிறுவனம் தான் செய்ய முடியுமே அல்லாமல் தனிநபருடைய ஜகாத் அது எந்த வகையிலும் போதுமாக மாட்டாது. தவறென்று சொல்ல வரவில்லை, ஆனால் அது சரியான நோக்கத்தை எத்தக்கூடிய அமைப்பிலே ஆக மாட்டாது. ஆகவேதான் இந்த பைத்து ஜகாத்தை நாம் வளர்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், சென்ற வருடங்களை விட ஒவ்வொரு வருடமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றது. அன்பார்ந்தவர்களே, கணிசமான முறையில் எங்களுடைய வியாபார ஸ்தலங்களையோ எங்களுடைய விவசாயங்களை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே பல ஆயிரம் மூடைகள் நெல்களும் பல கோடி ரூபாக்களும் இந்த நிறுவனத்துக்கு வர வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே நமது ஜகாத்துகளை நிறுவனத்தின் ஊடாக கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வகையிலே இந்த ஜகாத்தை கடமை என்று விளங்கி கடமையாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். அத்தோடு அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஜகாத்துடைய விடயம் இந்த அரை மணி நேர ஹுத்துபாவிலே, 3/4 மணி நேர ஹுத்துபாவிலே இதனுடைய சட்ட திட்டங்களை விளக்கங்களை பூர்ணமாக கூறிவிட முடியாது. ஒவ்வொருடைய வியாபார முறைகளும் கொடுக்கல் வாங்கல் விடயங்களும் பலவிதமாக இருந்து கொண்டிருக்கும். நீங்கள் தகுந்த உலமாக்களை அணுகி அழகான முறையிலே இதனுடைய சட்ட திட்டங்களை விளங்கி இந்த கடமையை எப்படி நிறைவேற்ற வேண்டுமோ அந்த முறையிலே நிறைவேற்றி விட வேண்டும். அதற்காக வேண்டி முறையாக சட்டங்களை விளங்கி இந்த கடமையை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முறையில் இந்த ஜகாத்தை நிறைவேற்றக்கூடிய மேலான நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.